இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வசனமானது சங்கீதம் 119 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லாரிடத்துல என்னால நட்பு வைக்க முடியாது, உறவு வைக்க முடியாது, எல்லாரும் எனக்கு நண்பனா இருக்க முடியாது. யார் எனக்கு நண்பனா இருக்க முடியும், யார் எனக்கு தோழனா இருக்க முடியும்ன்றத அவர் தீர்மானிக்கும் பொழுது அவருடைய நடக்கையை கவனிக்கிறார், அவருடைய தேவ பக்தியை கவனிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசக்காரர்கள் கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க, ஆனா பரியாசக்காரராக இருப்பாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. அவர்கள் பிரியமானவர்களே எப்பொழுதும் பின் பேச்சு பேசுறவர்களா இருப்பாங்க, குறை சொல்லுவர்களா இருப்பாங்க. பிரியமானவர்களே, எப்பவுமே மற்றவங்களை பத்தி பேசுறதும் மற்றவங்களை குறை சொல்றதுமே அவர்களுடைய பொழுதுபோக்காய் வைத்திருக்கிறவர்களோடு கூட நிறைய பேர் தோழர்களா இருக்கிறார்கள். ஆனா எங்க அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கிறிஸ்தவன்ற லேபிள வச்சுக்கிறான் அப்படின்றதுனால அவனுக்கு நான் தோழன் ஆயிட முடியாது. உமக்கு பயந்து, ஏன்னா என் சிநேகிதன் என் நண்பன் ஒரு பரியாசக்காரனா இருக்கக்கூடாது, படைத்தவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா இருக்கிறவனை தான் நான் செலக்ட் பண்ணுவேன்றார் சங்கீதக்காரன். அதனால தான் சொல்றாரு அவரு, உமக்கு பயந்து உமது கற்பனையை கை கொள்ளுகிற அனைவருக்கும். யாருனா இரு, எந்த தேசத்தானா இரு, ஆனா நீ தேவனுக்கு பயப்படுறேன்னு தெரிஞ்சா, அவருடைய வசனத்தை கை கொள்றேன்னு நினைச்சா, அதை நான் பார்த்தேன்னா உனக்கு நான் தோழனா இருப்பேன், நீ எனக்கு தோழனா இருப்பேன். ஆமான்பானவர்களே, எல்லாரும் நமக்கு நண்பர்களா இருந்துட முடியாது. ஏன்னா ஏசப்பா ஒரு இடத்துல சொன்னார், உன் தாய் வந்திருக்கிறாங்க, சகோதரிகள் சகோதரர் வந்து, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், என் பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க, அவர் வார்த்தையின்படி நடக்கிறவங்க தானேனார். அப்போ தெய்வமே இந்த பூமியில நடந்த பொழுது சொந்த உறவுனா கூட வார்த்தையின்படி நடக்கலாம், அவங்ககிட்ட எனக்கு உறவு இல்லைனார். அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்முடைய தோழர்களை செலக்ட் பண்ணணும், தேவனுக்கு பயப்படணும். பிரியமானவர்களே, அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவங்க உங்களுடைய தோழர்களாக இருக்கட்டும். மற்றவர்களை பிரியமானவர்களே நீங்க சத்தியத்துக்குள்ள நடத்துங்க, பிறகு அவர்களை தோழரா மாற்றிக்கொள்ளுங்க. செபிக்கலாம். பரிசுத்தரை உங்க நாம மகிமை அடையட்டும். கொடுத்த அருமையான ஆலோசனைக்கு நன்றி. எல்லோரும் எங்களுக்கு சிநேகிதர்கள் ஆக முடியாது. உங்களுக்கு வாய்ந்த உங்க கற்பனையை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். சங்கீதக்காரன் சொன்னது போல இதுவே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாடமா இருந்து பரியாசக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் தோழர்கள் ஆகாதபடி, வசனத்தை விட்டு வழித்தப்பவர்களுக்கு தோழனா இல்லாதபடிக்கு உங்க வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தோழர்களா இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. God bless you, church. Have a blessed day.